பெருந்தோட்ட சமூக அபிவிருத்தி மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு ஊடாக இன்றைய தினம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்திற்கு அமைய பெருந்தோட்டங்களில் உள்ள 75 லயன் வீடுகளை, அதாவது 75 லயன் வரிசை வீடுகளை புனரமைப்பதற்கான வேலைத்திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றது. இது கடந்த காலங்களில் எந்த ஒரு அரசாங்கமும் முன்னெடுக்கப்படாத ஒரு வேலை திட்டம். இதை வன்மையாக மலையக மக்களின் காணி உரிமைக்கான இயக்கம் கண்டிக்கின்றது. நீண்ட காலமாக நில உரிமை வேண்டுமென்று கோரிக்கை விடுத்து வரும் இந்த சமூகத்திற்கு மீண்டும் தொடர்ச்சியாக 150 வருடம் 200 வருடமாக இந்த அமைக்கப்பட்ட இந்த லயன் காம்ராக்களை புனரமைப்பதின் ஊடாக தொடர்ச்சியாக அவர்களை லயன் குடியிருப்பிலே அமர்த்துவது மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த அரசாங்கம் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதனை தொடர்ந்து ஏற்கனவே முன்மொழிந்த மாடி வீடு திட்டங்களையும் இதன் அடுத்தபடியாக கொண்டு வருவதற்கான திட்டம்தான் இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த ஒரு சமூக ரீதியில் இந்த சமூகத்தை ஒரு வெளியிலே கொண்டு வருவதற்கு பதிலாக மீண்டும் கொத்தடிமைகளாக வைத்திருப்பதற்கான ஒரு திட்டமாகவே நாங்கள் கருதுகிற அதே வேளை, இந்த லயன் வீடுகள் 75 வரிசை வீடுகளிலே கிட்டத்தட்ட 1200க்கு மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் அந்த லயன் காம்ராக்களை மீண்டும் புனரமைப்பது என்பது கடந்த காலங்களிலே தோட்ட நிர்வாகங்கள் மூலம் முன்னெடுத்த வேலை திட்டத்துக்கு ஒத்ததாக, அதாவது கீழே சிமெண்ட் இல்லாத வீடுகளுக்கு சிமெண்ட் போடுவதும், சுவர்களை மறுசீரமைப்பதும், கூரைகளை மறுசீரமைப்பதுமான ஒரு வேலை திட்டம் மிகவும் கேவலமாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இதற்கு கிட்டத்தட்ட 112 மில்லியன் ரூபாய் பணத்தை தேயிலை சபையினூடாக இதற்காக வழங்குகின்றார்கள். இதில் இப்போ மிக முக்கியமாக இன்னொரு விடயத்தை பார்க்க முடியும். இதற்கு அனுசரணை வழங்குவார்கள் CTTA, மற்றது தேயிலை மிக விற்பனையாளரில் பெருமைப்படக்கூடிய அக்பர் கம்பெனி, யுனிலிவர் போன்ற கம்பெனிகள் இதற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். இதில் பின்னணி என்ன தெரிகின்றதால், இந்த பல்தேசிய கம்பெனிகளின் ஆதிக்கத்தின் கீழ் தொடர்ச்சியாக அந்த மலையக சமூகத்தை வைத்திருப்பதற்கு இவர்கள் முயற்சிப்பது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மிக முக்கியமாக இந்த அரசாங்கத்திற்கு ஒரு வேண்டுகோளை நாங்கள் இந்த நேரத்தில் விடுக்கின்றோம். தொடர்ச்சியாக நில உரிமையுடன் கூடிய ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கு பதிலாக கடந்த காலங்களிலே தேர்தல் காலங்களில் உட்பட அட்டன் பிரகடனத்தின் மூலம் வெளிக்கொண்டு வரப்பட்ட விடயங்களை இவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக இந்த பல்தேசிய கம்பெனிகளின் அவர்களின் கோரிக்கைக்கு அவர்களின் கோரிக்கைகளை ஏற்று இந்த மலையக மக்களுக்கு இவ்வாறான விடயங்களை செய்வது இது ஒரு பாரிய துரோகமாக நாங்கள் எண்ணுகின்றோம். போதுமான காணிகள் அங்கே இருக்கின்றது. ஏக்கர் கணக்கிலே காணிகள் வெறுமனே இருக்கின்றது, பயிர் செய்யப்படாத காணிகள். இவைகளை தர்க்க ரீதியாக நாங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றோம். ஆகவே அதற்கு பதிலாக மீண்டும் லயனர்களை புனரமைப்பது என்பது மிகவும் ஒரு சாபக்கேடான விடயத்திற்கு இவர்களை கொண்டு செல்ல முயற்சிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆகவே நில உரிமையுடன் கூடிய விடயங்களை அவர்கள் செய்ய வேண்டும். இந்த புனரமைப்பு ஊடாக அவர்கள் பல விடயங்களை எதிர்பார்ப்பதாகவும் அதில் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த லயன் காம்ராக்களுக்கு விலாசத்தை வழங்கப் போவதாக சொல்லியிருக்கின்றார். இது ஒரு கேலிக்கூத்தான விடயம். தோட்ட நிர்வாகத்தின் கீழ் இருக்கின்ற நில உரிமையற்ற அந்த வீடுகளுக்கு விலாசத்தை எப்படி வழங்க முடியும் என்பதை அவர்கள் தெளிவாக அவர்கள் புரிந்திருக்கின்றார்களா, இல்லை மக்களுக்கு புரிய வைக்க போகின்றார்களா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இவ்வாறான கேலிக்கூத்தோடு திருமண சான்றிதழ், பிறப்பு அத்தாட்சி பத்திரம் இவைகள் போன்றவைகள் இல்லாதவர்களுக்கு எடுத்துக் கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் உண்மையாலும் மக்களை இந்த நாட்டின் ஒரு தேசிய பிரஜையாக ஏற்றுக்கொள்வதற்கு வழி செய்ய வேண்டுமே ஒழிய இவ்வாறான மிக மோசமான வேலைகளை செய்வது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம். ஆகவே இதில் ஒரு விடயத்தை நாங்கள் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும். இதற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக வீதிக்கு வருவார்கள். இதற்கு எதிரான பல்வேறு வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக செய்வார்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே சொல்லி வைக்க விரும்புகின்றோம்.